வணக்கம் நண்பர்களே. இந்தியன் கான்ஸ்டியூஷனில் நாம் இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் ஆன்டி டிஃபெக்ஷன் லா, கட்சி தாவல் தடை சட்டம். இந்த கட்சி தாவல் தடை சட்டம் இந்திய அரசியலமைப்புக்குள்ளே எடுத்துகிட்டு வரப்பட்ட வருஷம் 1985. 52nd அமெண்ட்மெண்ட், 52வது அரசியலமைப்பு சீர்திருத்தம் மூலமாக இந்த சட்டத்தை இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்குள்ளே கொண்டு வந்தாங்க. தனியாக ஒரு ஸ்கெடியூல் அட்டவணை அமைச்சு அதுக்குள்ளே இதை எடுத்துகிட்டு வந்து வச்சாங்க. 10th ஸ்கெடியூலுக்குள்ளே இன்றைக்கி தேதியில் இந்த ஆன்டி டிஃபெக்ஷன் லா இருக்குது. சரி, இந்த கட்சி தாவலுக்குன்னு ஏன் ஒரு சட்டம் இந்தியாவில் வந்தது அப்படிங்கிறத பார்ப்போம், ப்ரீஃபாக பார்ப்போம். இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய அரசியல் பார்த்திங்கன்னா மற்ற நாடுகளோடு நம்ம ஒப்பிட முடியாது. நம்ம டெவலப்டு நேஷன்ஸினுடைய ஒரு பாலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அந்த சிஸ்டமோடு நம்மள்த வந்து ஒப்பிட முடியாது. அப்போ தான் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் தான் இந்தியா ஒரு நாடாகவே உருவெடுக்க ஆரம்பிச்சது. அப்போ அந்த அரசியலும் பார்த்திங்கன்னா ஒரு இம்மெச்சோர்டாக தான் இருந்தது. அந்த அரசியல் கட்சிகள் அவங்களுடைய கொள்கைகள் பார்த்திங்கன்னா அதுவுமே ஒரு மெச்சூரிட்டி உடையதாக அந்த காலத்தில் இல்லை. அந்த காலகட்டத்தில் நம்ம கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, இப்போயுமே இது நடைபெற்றுருக்கு. ஆனால் அந்த காலத்தில் ஒரு விஷயம் அதிகமாக நடைபெற்று இருந்துச்சு. இந்த கட்சிகள் கூடிய இந்த கட்சி தாவல் நடந்தது. ஒரு கட்சியில் மெம்பராக இருக்கக்கூடிய ஒருத்தர், அவர் வந்து அடிப்படை உறுப்பினராக இருக்கலாம், இல்லை ஹையர் லெவலில் எம்எல்ஏ, எம்பி, இல்லை மினிஸ்டராக கூட இருக்கலாம். இவங்க என்ன பண்ணாங்கன்னா, ரெகுலராக ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு மாறுவது, இந்த தாவல் வந்து பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இது மெயினாக அந்த 1960s வந்து ஹெவியாக இந்தியாவில் நடைபெற்றது. 1960s இந்தியாவில் ஹெவியாக ரீஜனல் பார்ட்டிஸ்லாம் வர ஆரம்பிச்சது. அது மாதிரி சிங்கிள் பார்ட்டி தான் இருந்துச்சு. இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் தான் மெயினாக சென்டர்லேயும் ஆட்சியில் இருக்கும், ஸ்டேட்லேயும் ஆட்சியில் இருக்கும். 1967க்கு அப்புறம் தான் ரீஜனல் பார்ட்டிஸ்லாம் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ்க்கு மெயினாக வர ஆரம்பிச்சது, ஆட்சி அமைக்க ஆரம்பிச்சது. மற்ற சில நேஷ்னல் பார்ட்டிஸும் அந்த காலத்தில் தான் வந்து உருவெடுக்க ஆரம்பிச்சது. இந்த ஜனதா பார்ட்டி போன்ற பார்ட்டிஸினுடைய அந்த ரூட்ஸ் பார்த்திங்கன்னா அந்த காலகட்டத்தில் உருவாக ஆரம்பிச்சது. இந்த நேரத்தில் தான் அந்த கட்சி தாவலும் ஹெவியாக ஆரம்பிக்க ஆரம்பிச்சது. காயா லால் அப்படின்ற ஒரு அரசியல்வாதி அந்த காலத்தில் இருந்தார். 1960s என்ன பண்ணார்னா, ஒரு 2 வார காலத்திலே கிட்டத்தட்ட 3 வாட்டி இந்த பார்ட்டிஸை வந்து ஜம்ப் பண்ணி போனார். ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சி, அந்த கட்சியிலேருந்து இன்னொரு கட்சி. இவர் செஞ்ச இந்த வேலையினால் அந்த காலத்தில் ஒரு ஃபேமஸாக ஒரு ஸ்லோகன் சொல்லுவாங்க, ஆயாராம் காயாராம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆயாராம் காயாராம்னா ராம் வந்தார் ஒரு கட்சிக்கு, இன்னொரு கட்சிக்கு மாறி போயிட்டார் அப்படின்னு அர்த்தம். அந்த ஆயாராம் காயாராம்ங்கிற ஸ்லோகன் அந்த காலத்தில் ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. சரி, இப்போ இந்த மாதிரி கட்சி தாவலை நம்ம அனுமதிச்சுக்கிட்டே இருந்தால் என்ன ஆகும்? அரசியலுக்குன்னு ஒரு மரியாதை இல்லாமல் போயிடும். மக்கள் அரசியல்வாதிகளுக்கு மேலே வச்சக்கூடிய அந்த நம்பிக்கையை எழுந்துருவாங்க. ஏன்னா அரசியல் கட்சிங்கிறதே ஒரு கொள்கையை வச்சு நடைபெறது தான். அப்போ ஒரு கட்சியில் ஒருத்தர் சேர்னார்னா அந்த கொள்கையை ஏற்றுக்கிட்டு அவர் செயல்படணும். அப்போ ஒரு கொள்கையை ஏற்றுட்டு அவர் சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் உடனே மாறி போவது சரியாக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியாக இருக்காது. இதுதான் நம்ம கவனிக்கணும். சரி, இப்போ இந்த டிஸ்குவாலிஃபிகேஷன் சொல்கிறது தகுதி நீக்கம். ஒருத்தர் எம்எல்ஏவாவோ எம்பியாவோ இருக்கிறாருன்னா அந்த போஸ்ட்லேருந்து அவர் எந்த நேரத்தில் நீக்கப்படலாம், எப்பெல்லாம் அவருக்கு அந்த டிஸ்குவாலிஃபிகேஷன் செல்லுபடியாகும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஜென்ரலாக ஒரு எம்எல்ஏவோ இல்லை ஒரு எம்பியோ அந்த கட்சியினுடைய கொள்கையை எதிர்த்து அவர் வெளியே பேசினாலோ, இல்லை அசம்பிளிலேயோ பார்லிமெண்ட்லேயோ அவர் ஒரு ஸ்பீச்சை கொடுத்தாலோ, இல்லை அந்த கட்சி கொள்கைக்கு எதிர்த்து அந்த பார்ட்டினுடைய விப்பு பேச்சை கேட்காம அது எதிராக அவர் வந்து வாக்களித்தாலோ, அந்த மாதிரி நேரங்களில் இந்த டிஸ்குவாலிஃபிகேஷன் அப்ளை ஆகும். அப்போ எங்கள் கட்சியில் நீங்கள் இருந்தாலும் எங்கள் கொள்கையை எதிர்த்து நாங்கள் தந்த அந்த அட்வைஸை மீறி, அந்த கைட்லைனை மீறி நீங்கள் வாக்களிச்சிருக்கீங்க, இல்லை எங்களுக்கு எதிராகவே நீங்கள் போய், நம்ம சொந்த கட்சிக்கு எதிராகவே நீங்கள் போய் பார்லிமெண்ட்லேயோ அசம்பிளிலையோ நீங்கள் போய் ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்கீங்க, அதனால் உங்களை நாங்கள் தகுதி நீக்கம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பார்த்திங்கன்னா அந்த மெம்பர்ஷிப்லேருந்து ரிமூவ் பண்ணப்படுவார். இதுதான் அந்த டிஸ்குவாலிஃபிகேஷன் அப்படின்னு ஜென்ரலாக சொல்கிறது. இந்த டிஸ்குவாலிஃபிகேஷனை யார் செய்வான்னு பார்த்தீங்கன்னா அந்த சபையினுடைய லீடர் தான் பண்ணுவார். இப்போ வந்து பார்லிமெண்ட்டில் லோக்சபானா அந்த லோக்சபா எம்பிஸை யார் டிஸ்குவாலிஃபை பண்ணுவார்னா ஸ்பீக்கர், சபாநாயகர் பண்ணுவார். அதே போல் ராஜ்யசபாவினுடைய லீடர் யாருன்னா சேர்மன், அவர் தான் டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ணுவார். பேசிக்காக இதுதான் அந்த டிஸ்குவாலிஃபிகேஷன் ப்ராசஸ். அது ஒரு கட்சியில் இருப்பவர் அந்த கட்சியின் சொல்லக்கூடிய அந்த விதிகளை மீறி செயல்படும் பொழுது இந்த டிஸ்குவாலிஃபிகேஷன் அப்ளை ஆகும். அதே போல் இந்த சுயேட்சையாக நின்று வின் பண்ணுறோம் இண்டிபெண்டன்ஸ், இவங்க வந்து சுயேட்சையாக நின்று எம்எல்ஏவோ எம்பியாவோ ஆனதுக்கப்புறம் ஒரு கட்சியில் இவங்க சேர்ந்தாங்கன்னா அந்த டைம்லேயே இவங்க டிஸ்குவாலிஃபை ஆகிடுவாங்க. அந்த எம்எல்ஏ போஸ்ட்டோ எம்பி போஸ்ட்டோ இவங்களை விட்டு போயிடும். நாமினேட்டட் மெம்பர், ஒருத்தர் நாமினேட்டட் மெம்பராக எம்பியாவோ எம்எல்ஏவோ ஆகிறாருன்னா அவர் ஒரு கட்சியில் சேர விரும்பினார்னா 6 மாதத்துக்குள்ளே சேர்ந்துடணும். 6 மாதத்துக்கு அப்புறம் ஒரு கட்சியில் சேர்றாருன்னா அந்த நேரத்தில் அவங்கள நம்ம டிஸ்குவாலிஃபை பண்ணலாம். இதுதான் பேசிக்காக டிஸ்குவாலிஃபிகேஷனுக்கான க்ரைட்டீரியா. இதை நம்ம முக்கியமாக கவனிக்கணும்.
ஒரு சில இடத்துல வந்து டிஸ்குவாலிஃபிகேஷன் அப்ளை ஆகாது. எந்த இடத்துல அப்ளை ஆகாதுன்னா மெயினாக மர்ஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கட்சி என்ன ஆகிடும், ரெண்டாக பிளவாகி அதில் ஒரு பார்ட்டி அதில் ஒரு ஃபேக்ஷன் வெளியே போய் அவங்க செப்பரேட்டாக ஒரு பார்ட்டி ஆரம்பிப்பாங்க, இல்லை இன்னொரு பார்ட்டியோட அவங்க சேர்ந்துருவாங்க. இதுதான் மர்ஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. மெர்ஜர் அப்படிங்கிறது எப்போ இம்ப்ளிமெண்ட் ஆகும்னா, ஒரு கட்சியை சேர்ந்த குறைஞ்சது 2/3 மெம்பர் இவங்க வந்து இவங்கெல்லாம் ஒப்புக்கொண்டு நாங்கள் செப்பரேட்டாக போயிடுறோம் அப்படின்னு ஒப்புக்கொண்டாங்கன்னா அதுதான் மர்ஜர்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த ப்ராசஸ், இந்த மர்ஜர் மூலமாக ஒரு கட்சி உடையுது, இன்னொரு கட்சியாக உருவெடுக்குதுன்னா அந்த நேரத்தில் டிஸ்குவாலிஃபிகேஷன் அப்ளை ஆகாது. எம்எல்ஏவோ எம்பியாவோ இருக்கவங்க எம்எல்ஏவாவோ எம்பியாவோ அப்படியே இருந்துக்கலாம். அதே போல் எம்எல்ஏவோ எம்பியாவோ இருக்கக்கூடியவர் ஒரு அவைக்கு லீடர் ஆகிறாரு. உதாரணத்துக்கு லோக்சபாவுக்கு ஒரு எம்பியே வந்து ஸ்பீக்கராக அவரை எலெக்ட் பண்ணுறாங்கன்னா அந்த டைமில் அவராக வாலண்டரியாக அந்த பார்ட்டியோட மெம்பர்ஷிப்பை விட்டு தரலாம். வேணாம், நான் வந்து நடுநிலையாக தான் செயல்பட போகிறேன் இந்த 5 வருஷம், ஏன்னா நான் தான் ஸ்பீக்கர், அதனால் நான் என்னோடய பார்ட்டி மேனாக நான் என்னை காமிக்க மாட்டேன், அதனால் என்னோடய மெம்பர்ஷிப்பை நான் வாலண்டரியாக விட்டு கொடுத்துறேன்னு அவர் சொல்லலாம். அந்த டைம்லேயும் டிஸ்குவாலிஃபிகேஷன் அப்ளை ஆகாது. அப்போ இந்த 2 எக்ஸப்ஷன் தவிர ஜென்ரலாக ஒரு மெம்பர், இங்கே மெம்பர்னு சொல்லும்போது எம்எல்ஏ எம்பி இவங்க அந்த கட்சிக்கு எதிராக செயல்பட்டாலோ வாக்களித்தாலோ அவங்க டிஸ்குவாலிஃபை ஆகிடுவாங்க. அதே போல் இண்டிபெண்ட் மெம்பர் ஒரு கட்சியில் சேர்ந்தாலோ அவரும் டிஸ்குவாலிஃபை ஆகிடுவார். நாமினேட்டட் மெம்பர் 6 மாதத்துக்குள்ளே ஒரு கட்சியில் சேர்ந்துடணும். 6 மாதத்துக்கு அப்புறம் அவர் சேர்ந்தார்னா அவரும் டிஸ்குவாலிஃபை ஆகிடுவார். இது இல்லாமல் நம்ம கவனிக்கக்கூடிய விஷயம், ஒரு எம்பியோ எம்எல்ஏவோ அவங்க டிஸ்குவாலிஃபை ஆகிட்டாங்கன்னா அந்த எம்பி போஸ்ட்டோ எம்எல்ஏ போஸ்ட்டோ விட்டு போயிடும் அவங்க கிட்ட இருந்து. அப்போ இந்த எம்பி போஸ்ட் எம்எல்ஏ போஸ்ட் அவங்க கையை விட்டு போகும்போது ஒருவேளை அவங்க மினிஸ்டர் போஸ்ட்டை வகித்தாலும் அதுவுமே ஆட்டோமேட்டிக்காக அந்த மெம்பர்ஷிப் அந்த போஸ்ட்டுமே போயிடும். ஏன்னா எம்எல்ஏ எம்பி போஸ்ட்டை வச்சு தான் ஒருத்தர் மினிஸ்டர் ஆவார். ஸோ எம்எல்ஏ எம்பி போஸ்ட் எப்போ அவர் விட்டு போதோ ஆட்டோமேட்டிக்காக அவர் மினிஸ்டர் போஸ்ட்டும் அவர் விட்டு போயிடும். இதுதான் நம்ம முக்கியமாக கவனிக்கணும். இந்த ஆன்டி டிஃபெக்ஷன் லா இது கீழே இந்த டிஸ்குவாலிஃபிகேஷனை யார் நிர்ணயம் செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னது போல் அந்த ஹவுஸ்னுடைய லீடர் தான் டிசைட் பண்ணுவாங்க. இப்போ ஸ்டேட் அசம்பிளினா அந்த ஸ்டேட் அசம்பிளியோட ஸ்பீக்கர் யார் அவர் டிசைட் பண்ணுவார். ஒருவேளை அந்த ஸ்டேட்டில் கவுன்சில் இருந்தால் அந்த கவுன்சிலோட ஹெட் யார் அவர் டிசைட் பண்ணுவார். அதே போல் சென்ட்ரல் லெவலில் பார்லிமெண்ட்டில் லோக்சபானுடைய ஸ்பீக்கர், ராஜ்யசபானுடைய சேர்மன் இவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. டிஸ்குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு சட்ட சிக்கல் இந்தியாவில் என்னென்னா, ஒரு டைம் ஃப்ரேம் கிடையாது. இப்போ டிஸ்குவாலிஃபிகேஷனுக்கு ஒரு கேஸ் வருது அப்படின்னா ஜென்ரலாக இந்த கேஸை யார் கொண்டு வரணும்னா அந்த அவையில் ஆல்ரெடி மெம்பராக ஒருத்தர் இருக்கவர் தான் எடுத்துகிட்டு வரணும். அந்த கேஸை அந்த ஸ்பீக்கர்கிட்ட எடுத்துகிட்டு வருவாங்க. இந்த மாதிரி இந்த நபர்கள்லாம் அந்த பார்ட்டிக்கு எதிராக செயல்பட்டுட்டாங்க, அதனால் இவங்களை டிஸ்குவாலிஃபை பண்ணுங்கன்னு இன்னொரு மெம்பர் ஒருத்தர் அந்த அந்த மனுவை கொண்டு வருவார். யார்கிட்ட? ஸ்பீக்கர்கிட்ட. ஸ்பீக்கர் இதை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி அவங்க உண்மையிலே செஞ்சது தப்பான்னு சொல்லி அவங்க டிஸ்குவாலிஃபை பண்ணலாமா வேணாம்னு முடிவெடுப்பாங்க. இதில் சிக்கல் என்னென்னா, அதில் டைம் ஃப்ரேம் கிடையாது. இந்த பீரியடுக்குள்ளே இந்த நாட்களுக்குள்ளே ஸ்பீக்கர் முடிவெடுக்கணும் அப்படின்ற இந்த ஒரு டைம் ஃப்ரேம் இல்லை. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாகவே இந்த டிஸ்குவாலிஃபிகேஷன் கேஸ்லாம் ரொம்ப அந்த நிலுவையில் இருக்கும். நம்ம மாநிலத்தில் கூட ஒரு சில காலத்துக்கு முன்னாடி பார்த்தோம், அந்த 18 எம்எல்ஏஸ் டிஸ்குவாலிஃபிகேஷன் அந்த கேஸ் ரொம்ப நாள் இழுத்துது. ஆந்திராவில் ரொம்ப நாள் இழுத்துது. இந்தியா ஃபுல்லாகவே இது ஒரு பிரச்சனை. ஏன்னா அந்த ப்ராப்பர் டைம் ஃப்ரேமை கான்ஸ்டியூஷன் சொல்லலை. சரி, இது இல்லாமல் இந்த ஸ்பீக்கர் அந்த சபாநாயகருடைய டிசிஷன் தான் ஃபைனலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஃபைனல் கிடையாது. ஒன்ஸ் அகேன் இட் இஸ் அண்டர் ஜுடிஷியல் ரிவ்யூ. ஸோ ஜுடிஷியல் ரிவ்யூங்கிறது நீதித்துறை மறு ஆய்வு. இந்த நீதிமன்றங்கள் தேவைப்பட்டால் அந்த சபாநாயகருடைய டிசிஷன் ஒருவேளை தப்பாக இருக்குன்ற பட்சத்தில் அதை கோர்ட் என்ன பண்ணார்னா மறுபரிசீலனை பண்ணலாம். ஒருவேளை அந்த ஸ்பீக்கரை அரசியல் ரீதியாக செயல்பட்டார், வேணுமுனே ஒரு எம்எல்ஏவையோ எம்பியோ ஒரு டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டார்னா அந்த டிசிஷன் தப்புன்னா அதை மறுபரிசீலனை செய்யலாம். யார் செய்யலாம்னா சட்டமன்றங்கள் செய்யலாம். ஸோ அதான் நம்ம இதை வந்து நீதிமன்றங்கள் செய்யலாம். ஸோ இந்த ப்ராசஸ் தான் ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்னு சொல்கிறோம். அதனால் இந்த அரசியலில் இருக்கக்கூடிய இந்த நபர்கள் கட்சி தாவலில் ஈடுபடக்கூடாது. அதே போல் அந்த அரசியல்வாதிகளுக்கு ஒரு எத்திக்ஸ் இருக்கணும். இந்த ஒரு காரணத்துக்காக இந்திய அரசியலமைப்பில் எடுத்துகிட்டு வரப்பட்ட சட்டம் தான் ஆன்டி டிஃபெக்ஷன் லா. ரீசெண்டாக 91st அமெண்ட்மெண்ட் 2003 இந்த அரசியலமைப்பு சீர்திருத்தம் என்ன சொல்லுச்சுன்னா, இந்த ஸ்பிளிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பிளிட் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த கட்சி வந்து உடையிறது, இதுதான் ஸ்பிளிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்பிளிட் இப்போல்லாம் ஒரு கட்சி ஆகுதோ அந்த ஸ்பிளிட்டில் உள்ளே இருக்கக்கூடிய எம்எல்ஏஸ் எம்பிஸ் டிஸ்குவாலிஃபை பண்ண ஆக மாட்டாங்க அப்படின்னு ஒரு எக்ஸப்ஷன் இருந்தது. ஆனால் 91st அமெண்ட்மெண்ட் என்ன சொல்லுச்சுன்னா, ஸ்பிளிட் ஆனால் கூட இனிமேல் இந்த ஆன்டி டிஃபெக்ஷன் லா அப்ளை ஆகும். இனிமேல் ஸ்பிளிட்டை நீங்கள் காரணம் காட்டி, அந்த பிளவு நீங்கள் காரணம் காட்டி இனிமேல் எம்எல்ஏவோ எம்பிஸோ எஸ்கேப் ஆக முடியாது அப்படின்னு
இந்த 91st அமெண்ட்மெண்ட் சொல்லுது. ஏன்னா அந்த ஸ்பிளிட்டை காரணமாக காட்டி என்ன பண்ணுவாங்க, ஒரு கட்சியை நிறைய பாகங்களாக உடைச்சிருவாங்க. அதை உடைச்சி ஒரு ஃபேக்ஷனாக அவங்க ஃபார்ம் ஆகி அதுக்கப்புறம் அவங்க மறுபடியும் எம்எல்ஏ எம்பியாகவே அவங்க இருந்துக்கிட்டு இருப்பாங்க. இது ஒரு இடத்துல இது வந்து ஒரு சில இடங்களில் பிளான்டாகவே நடக்கும். அப்போ இந்த மாதிரி அலோவ் பண்ணான்னா ஒரு அரசியலில் ஒரு எத்திக்ஸ் இருக்காது. முதல்ல கட்சியாக ஃபார்ம் பண்ணி உள்ளே வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ளேயே அவங்க சண்டை போட்டுட்டு உடச்சிட்டு நிறைய ஃபேக்ஷன்ஸாக நிறையா ஸ்மால் பார்ட்டிஸாக ஃபார்ம் பண்ணி அவங்க இருப்பாங்க. அதனால் இனிமேல் ஸ்பிளிட்டை காரணம் காட்டி நீங்கள் எஸ்கேப் ஆக முடியாது அப்படின்னு 91st அமெண்ட்மெண்ட் 2003 அது வந்து சொல்லிருச்சு. நன்றி.